ராட்டை க்ளீன் பண்ணிக்கலாம். இப்படி உடச்சி ராட்டை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ராட்டை ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அவ்வளோதான், க்ளீன் பண்ணியாச்சு. மேலே உள்ளதெல்லாம் அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இங்கே கட் பண்ணி எடுக்கணும். அவ்வளோதான். ஓகே, இப்போ நான் ராட்டு கட் பண்ணியாச்சா? மேலே உள்ள தோல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே கட் பண்ணி இதில் உள்ள டர்ட்டி இந்த அழுக்கெல்லாம் எடுக்கணும். ஓகே, எல்லா ராட்லையும் இப்போ எடுக்கணுமா? அழகாக வந்துடுது. வந்துடும். அது கீழேயும் இருக்கும், ஆனால் கீழே உள்ளதை நான் எடுக்க மாட்டேன். இந்த மாதிரி ராட்டு கட் பண்ணால் இப்படி ஈஸியாக கட் பண்ணி எடுத்துருங்க. சில பேர்லாம் எடுக்க மாட்றாங்க. நம்ம அது கடையிலலாம் சாப்பிட்டா உங்களுக்கு தெரியாது, பார்த்தா சாப்பிடுவாங்களா? கடையில் போனால் எடுக்க மாட்டாங்க. கடையில் டைம் இல்லை. வீட்டில் சமைக்கிறவங்க மோஸ்ட்லி எல்லாருமே எடுத்துருவாங்க. பண்ணியாச்சு, மேலே உள்ளதையும் எடுத்தாச்சு. இனிமேல் சமைக்கிறது மட்டும்தான் பேக்கி. என்னம்மா பண்ணுற? இப்போது டர்மரிக் மஞ்சத்தூள் போடணும். மஞ்சத்தூள் போட்டு அது கழுவுறதுக்கு அதில் கொஞ்சம் ஸ்மெல் இருக்கும்ல, அதனால் அதை கழுவிட்டு ராட்டை க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருமா? அப்போ தான் கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் கொடுக்கும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு. ஓகே, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத வச்சுடு. ரெண்டுமே ஃப்ரெஷ்ஷு. வாஷ் பண்ணிக்க, ஃபுல்லாக மண் இருக்கும் இங்கே. என்னதுமா? பேஸ்ட். ஆக்சுவலாக அன்றைக்கி பிரியாணி பண்ணப்போ ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால் இப்போது ரெடிமேடாக அரைக்கிறோம். எப்பப்போ சமைக்கும் போது அப்பப்போ போட்டு அரைச்சா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அரைஞ்சிருச்சு, போதும். சூடானதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஆயில். எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காயலை, சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடாயிடுச்சு. வெங்காயம் போட்டாச்சா? அடுத்து பச்சை மிளகாவா? சில்லி. என்ன பண்ணுறீங்க? இது சும்மா ஜஸ்ட் கலருக்காக. இது ஸ்பைசி கொடுக்காது. காஷ்மீரி பொடியா? ஆமாம். அடுத்து என்ன போடுறீங்க? ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டா? சில்லி பவுடரா? அப்புறம் டர்மரிக், மஞ்சள் பொடி. மஞ்சள் பொடி, மஞ்சள் தூள், அப்புறம் ஜீரகத்தூள். ஜீரகத்தூளா? ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூனா?
ஆமாம். பெப்பர் மட்டும் 2 ஸ்பூன் ஸ்பைசி. பெப்பர் 2 ஸ்பூனா? இப்போ 1 ஸ்பூன், லாஸ்ட்டாக 1 ஸ்பூன். எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது கட் பண்ண தக்காளியா? நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சா? இது மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைச்சோம்ல, அதோட வாஷ் பண்ணி அதை தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. மசாலா ரோஸ்ட் ஆகிடுச்சு. நல்லா மசாலா ரோஸ்ட் ஆகிடுச்சுமா. அடுத்து என்ன பண்ணோம்? அது இன்னும் கொஞ்சம் ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் ஒரு ப்ரான் போட்டுருணும். இப்போ சால்ட்டு. உப்பு போட்டுக்கிறியா? கடைசியாக பார்த்துட்டு போட்டுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்ல, கொஞ்சம் ஸ்டிஃப் ஆகிடுச்சு பாரு. ஆட்டை போட்டாச்சு. சில தண்ணி ஊற்றக்கூடாது, இந்த ராட்டிலேருந்தே வரும். அதுக்கப்புறம் பத்தலைன்னா ஊற்றிக்கணும். ராட்டில் தண்ணி ஊற்றக்கூடாது. ராட்டு நல்லா இதாகிடுச்சுமா. இது பாரு, தண்ணி எவ்வளோ தண்ணி வந்துருக்கு. தண்ணி ஊற்றக்கூடாது, அதுலேருந்தே வந்துடும். அடுத்தது யாராவது ராட்டு வைக்கும் போது தண்ணி ஊற்றாதீங்க, தண்ணி அதுலேயே வந்துடுது ராட்லேருந்து. திறந்தே இருக்கட்டும். ஓகே. இங்கே பாரு, நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்க சைடில்? இவ்வளோ காரமாக சாப்பிடுவேன். இது 65மா? ஓகே, இதோட மசாலா நம்ம நெக்ஸ்ட்டில் காட்டுவோம். ஓகே. அடுத்தது 65 எப்படி செய்கிறதுன்னு. பெப்பர் போட்டு கிண்டி விட்டுட்டு மேலே கருவேப்பிலை, தனியா, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு முடிக்க வேண்டியதுமா. ராட்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ராட்டு ரெடி ஆகிடுச்சு. க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 2 மினிட்ஸ் கழிச்சு ஆஃப் பண்ணிடுச்சு. ஆமாம், அது ராட்டு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ சாப்பிட்டு பார்த்தோம். ஓ, நல்ல சூடு, பார்த்து நல்ல சூடு. ஓகே, ஸ்பைசி செம்மையாக இருக்குது.